கர்த்தருக்குள் அன்பான அன்பு உள்ளங்களே, ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளையும் 26ஆம் தேதி 8வது மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த காலை வேளையிலே தேவன் நம்ம கொடுக்குற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, The Lord is my helper, and I will not fear what man shall do unto என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு சகாயராய் இருப்பாராய் இருந்தால் மனுஷன் இன்றைக்கு நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த நாட்களிலே தாவீதோடு கூட இருந்து இந்த நாட்களை நடத்தி வந்தார். அவருடைய இறுதி காலகட்டங்களிலே பார்க்கிற வழியிலே யுத்தம் இல்லாதபடி சமாதானத்தோடு தேசம் இருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் கர்த்தர் நம் பக்கத்திலே இந்த நாட்களில் இருப்பாராய் இருந்தால், அவர் நமக்கு சகாயராக இருந்தால், இந்த நாட்களிலே நாங்கள் எதை குறித்தும், இந்த உலகத்திலே நடக்கிற பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நெருக்கங்களை குறித்தும் இந்த நாட்களிலே கவலைப்பட வேண்டிய அவசியமே இந்த நாட்களிலே இல்லை. ஏனென்றால் தேவன் நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தித்து நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தைகளூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சகாயராக இருக்கும்படியாக இந்த நாட்களிலே நீங்கள் தேவனிடத்திலே இந்த நாட்களிலே வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் நம்முடைய வாழ்க்கையை இந்த நாட்களிலே நடத்த வேண்டும். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் இந்த நாட்களிலே எப்படியாக இருக்கிறார் என்று சொன்னால், அவர் நமக்கு சகாயராக இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நம்முடைய எலும்புகள் ஒவ்வொன்றையும் இந்த நாட்களிலே முறிந்து போடாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் சொந்த இரட்சகராக இந்த நாட்களில் ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களில் நடக்கிற வேளையிலே அந்த 58வது அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தர் நம்மை நித்தமும் வழிநடத்தி மகா வறட்சியான காலத்தில் நம்முடைய ஆத்துமாக்களை திருப்தியாக்கி நம்முடைய எலும்புகள் எல்லாவற்றையும் நிலமுள்ளதாக அந்த நாட்களை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு சகாயராக இருக்கும்படியாக அனுதினமும் அவருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர் நமக்கு சகாயராக இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே நாங்கள் மனுஷருடைய காரியங்களுக்கும் மனுஷருடைய செயல்பாடுகளுக்கும் இந்த நாட்களிலே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இந்த நாட்களிலே இல்லை என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவனாகிய கர்த்தர், சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது தேவன் உங்களுக்கு சகாயராக இருப்பார். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயமெல்லாம் இந்த நாட்களிலே நீங்கி போகும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவனை நீங்கள் இந்த நாட்களை பற்றி கொண்டு நடவுங்கள். இந்த உலகத்திலே நடக்கிற சம்பவங்கள், உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இந்த நாட்களில் சற்று இந்த நாட்களில் திரும்பி பாருங்கள். இந்த உலகம் வேறு ஒரு வழியிலே இந்த நாட்களிலே போய்கொண்டிருக்கிறது. அதாவது அழிவையே நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் இங்கே ஒரு சம்பவத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தேவன் நமக்கு சகாயராக இருந்தார் என்றால், அவர் நம்முடைய சொந்த இரட்சகராக இருந்தார் என்று சொன்னால், அந்த அழிவிலே இருந்து இந்த நாட்களிலே நம்மை தப்புவித்து இந்த நாட்களிலே நடத்துகிற தேவனாய் இன்றைக்கு அவர் இருப்பார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நாங்கள் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே நாங்கள் சொந்த இரட்சகராக இந்த நாட்களிலே ஏற்றுக்கொள்ளுவோம். அவரை நாங்கள் சகாயராக இந்த நாட்களிலே நமக்கு முன்வைத்து இந்த நாட்களில் நடக்கிற வேளையிலே தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறது மட்டுமல்ல, நம்மை இந்த நாட்களிலே அனுதினமும் அவர் நடத்துகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருபவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். அப்படியானால் தேவன் நமக்கு சகாயராய் வர வேண்டுமா இருந்தால், நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அன்பு கூர்ந்து அவரோடு நாங்கள் இந்த நாட்களிலே நடப்போமா இருந்தால், கர்த்தர் நம்மை நித்தமும் இந்த நாட்களிலே வழி நடத்தி நம்முடைய வறட்சியான காலத்திலே அவர் நம்முடைய எலும்புகள் எல்லாவற்றையும் நிலமுள்ளதாக்கி
நம்மை நீர்ப்பாசலான தோட்டத்தைப் போலவும் பற்றாத நீரூற்றைப் போலவும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனாலே தேவனை சாய்ந்து நடவுங்கள். இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.